Decode the World Unfiltered. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோடு நடந்த சந்திப்புக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதினோடு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. அங்கே யுக்ரைனுடனான போரை விரைவாக முடித்து நீடித்த அமைதி வழிக்கு ரஷ்யா திரும்பும் அப்படின்னு தான் நம்புவதாக ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் மோடி. இது SCO மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யா போரில் எந்த தரப்புக்கும் ஆதரவு அளிக்காமல் இந்தியா நடுநிலை வகித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்குது. சீனாவுடைய தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் பிரதமர் மோடியும் அதிபர் புதினும் சந்தித்து பேசினாங்க. இந்த சந்திப்பு நடைபெற்ற இடத்திற்கு ரெண்டு பேருமே ஒரே காரில் தான் பயணம் செஞ்சாங்க. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் தவிர்த்து இரண்டு தலைவர்களும் கவனம் செலுத்திய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா வர்த்தக உறவு. இரண்டு நாடுகளுக்குமான வர்த்தக உறவில் சமநிலையை எட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நீண்ட காலமான கோரிக்கை. 2021ஆம் ஆண்டில் சுமார் $13 பில்லியன் இருந்த இந்தியா ரஷ்யா வர்த்தகம் அப்படிங்கிறது 2024-25ஆம் நிதியாண்டில் 68 பில்லியனாக அதிகரிச்சிருக்குது. ஆனால் இந்த வர்த்தக வளர்ச்சி அப்படிங்கிறது பெருமளவுக்கு ரஷ்யாவுக்கு தான் சாதகமாக இருக்குது. மோடி புதின் சந்திப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு நேரடியாக சவால் விடுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. குறிப்பாக யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இந்த தடைகளை மீறி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்களுக்கெல்லாம் முக்கியமான மிரட்டலாக இந்தியாவுக்கு இருந்துச்சு, ஒரு நெருக்கடியாக இருந்துச்சு. ஆனால் அதை இந்தியா எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என்பதாக நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய செய்திக்குறிப்பை நம்ம பார்த்தோம். நாம் யார்கிட்ட என்ன வாங்கணுங்கிறத நாங்கள் தான் முடிவு செய்வோம், வேறொரு நாடு முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய அழுத்தங்கள், தடைகள் இதெல்லாம் இருந்தாலும், மிரட்டல்கள் அப்படிலாம் இருந்தாலும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசிய நலன் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து ரஷ்யாவோட உறவுகளை தொடர்ந்து நாம் பேணி காத்து வருகிறோம். இந்தியாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற நிலைப்பாடு எந்த ஒரு வல்லரசுக்கும் கட்டுப்படாது என்பதை உலகுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. மொத்தத்தில் மோடி புதின் சந்திப்பு அப்படிங்கிறது இந்தியா தன்னுடைய சொந்த நலன்களின் அடிப்படையில் செயல்படும் ஒரு சுதந்திரமான வல்லரசு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாகத்தான் இதை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த சந்திப்புகளுக்கு முன்னதாக காஷ்மீருடைய பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கண்டன பிரகடனத்தில் கையெழுத்திட்டிருப்பதுங்கிறது இந்தியாவுக்கு பெரும் வெற்றியாக கருதப்படுது. கடந்த ஜூன் மாதம் சீனாவுடைய கிங்டாவில் நடைபெற்ற SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பிரகடனத்தில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காததால் ராஜ்நாத் சிங் அதில் கையெழுத்திட மறுத்திருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய ஒரு அம்சம். பிரதமர் மோடி தன்னுடைய உரையில் இந்தியா 40 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சனையில் எந்த வகையான இரட்டை நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதும் நம்முடைய தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்ட ஒன்று. பயங்கரவாதம் உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது அப்படின்னும் அதற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னும் பிரதமர் மோடி அங்கே வலியுறுத்தி பேசினார். மாநாட்டில் பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் புல்லிங் பிஹேவியர் மற்றும் கோல்டு வார் மென்டாலிட்டி அப்படி போன்றவற்றை உலக நாடுகள் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னார். இது கிட்டத்தட்ட மறைமுகமாக அமெரிக்காவுக்கான ஒரு செய்தியாக அவர் பேசியது. உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் சீன பிரீமியருடைய ஒரு கருத்தாக இருந்துச்சு. அமெரிக்காவுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அவருடைய பேச்சு அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை மறைமுகமாக கண்டிப்பதாகவே பார்க்கப்படுது. மாநாட்டின் தொடக்கத்தில் மோடி, ஷி ஜின்பிங், அதேபோல் புதின் இவங்க எல்லாருமே அருகருகே நின்று சிரித்தபடி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியானதை நம்ம பார்த்துருப்போம். இது உலகின் 3 முக்கியமான தலைவர்கள் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் நல்லுறவு வைத்திருப்பதை காட்டுவதாக இருக்குது அப்படின்னு இந்திய தரப்பிலிருந்து சென்ற அதிகாரிகள் குறிப்பிட்றாங்க. ரஷ்ய அதிபர் புதினை மோடி சந்தித்த போது 2 பேரும் அன்போடு ஆற தழுவி கொண்டது, இதெல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அங்கே இருக்கக்கூடிய சூழலில் அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இந்த SCO மாநாடு அப்படிங்கிறதும் அதேபோல் அதுக்கு முன்னதாக ஜப்பானுக்கு பிரதமர் சென்று வந்த இந்த பயணம் என்பதும் அரசியலில், சர்வதேச அரசியலில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்.